எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் கிச்சன் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு வந்து குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் தான் பார்க்க போகிறோம். இது வந்து சாயந்தர டைமில் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக ஒன்று கூட மிஞ்சாது. அவ்வளோ டேஸ்டான ஸ்நாக் இது. கம்மி இன்க்ரீடியன்ஸ் வச்சு டக்குன்னு செஞ்சிடலாம். டீ ஆகிற டைமில் டக்குன்னு செஞ்சிடக்கூடிய ஒரு ஸ்நாக் தான். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த ஈஸியான ரெசிபியை ஷேர் பண்ணிவிட்டு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பவுலில் ஒரு கப்பு ரவை சேர்த்துக்கிறேன். மைதா 1/4 கப் சேர்த்துக்கிறேன். ஆப்ப சோடா வந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அடுத்தது உப்பு. இந்த எல்லாத்தையும் ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். அடுத்தது இதில் வந்து வெங்காயம் சேர்த்துக்கிறேன், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் பெருங்காயம். இது எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கிறேன். இப்போ எவ்வளோ கப்பு வந்து ரவை போடுறோமோ அவ்வளோ கப்பு வந்து தயிர் போடணும். இப்போ 1 கப்பு ரவை போட்டனால நான் 1 கப்பு தயிர் சேர்க்குறேன். இப்போ இது எல்லாத்தையும் கலந்து விட்டுக்க போகிறேன். இப்போ கலந்து விட்டப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்க்கணும். போண்டா பதத்துக்கு நல்லா கிளறி விடணும். ஸோ இதுதான் வந்து போண்டா பதம். இந்த மாதிரி எடுத்து போடணும் எண்ணெயில். இப்போது இது வந்து கொஞ்சம் தண்ணி ஈர்த்துக்கும். அதனால் இதை வந்து ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கிளறி பண்ண ஆரம்பிச்சிடலாம். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. கொஞ்சம் தான் திக்காக இருக்குது. தயிர் போட்டது வந்து கரெக்டாக இருந்திருக்கு. எனக்கு இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி போடணும்னு தோணுச்சு. அதனால் கொஞ்சம் கொத்தமல்லி நான் எக்ஸ்ட்ரா போட்டுக்க போகிறேன். அப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி. இது வந்து பார்க்கவே பார்த்திங்கன்னா உளுத்த மாவு மாதிரி நல்ல புசு புசுன்ட்டு இருக்குது பார்த்திங்களா. இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லா மேலே வரும் வறுக்கும் போது. உப்புலாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிடுங்க. இப்போ வறுக்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள் எப்படி ஃப்ளோட் ஆகுதுன்னு. இந்த மாதிரி தான் வந்து மிதக்கணும். இப்போ இதுங்களாம் வந்து நல்லா ப்ரௌன் ஆகணும். ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வறுக்கணும். நல்லா ஆயிடுச்சு. எடுத்துடலாம். இந்த ரவை போண்டா ரெடி ஆயிடுச்சு. சாயந்தர டைமில் டீக்கு வந்து டக்குன்னு செஞ்சிடுற ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக் இது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. செம்மையாக இருக்குது. ஆஹா, செம்ம டேஸ்ட்டு. டீக்கெலாம் பக்காவாக இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். டிசப்பாயிண்டே ஆக மாட்டீங்க. சூப்பராக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சீக்கிரமாக சந்திக்கிறேன். வணக்கம்.
இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.